மதரசாக்களில் பயிற்றுவிக்கப்படக்கூடிய கல்வியால் மட்டும்தான் முடியும். வேறு தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் கல்வி என்றெல்லாம் சொல்கிறார்கள். நான் சொல்வேன், ஆன்லைனில் பெரிய உஸ்தாது உட்கார்ந்துக்கிட்டு பாடம் எடுத்தால் கூட ஒரு 20% மட்டும்தான் அந்த குழந்தைகள் தேறுகின்றன. மீதி 80% கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒரு உஸ்தாதின் நேரடி கண்காணிப்புக்கு ஆட்பட்டு அதில் பயிலக்கூடிய குழந்தைகளை விட ஆன்லைன் அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லீம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மறையிலே கருணையான உள்ளத்தோடு நேர இருக்கின்ற பெரும் துயரத்திலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரகத்திலிருந்து உங்களை மட்டுமல்லாமல் உங்களையும் அதே போல உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நெருப்பின் தன்மை எப்படிப்பட்டதென்றால் அதற்கு மனிதர்களையும் கற்களையும் வைத்து எரியூட்டப்படுகிறது. வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா வல் மலாயிகத்துன் கிலால், கடின சித்தமுள்ள, இரக்கம் கொஞ்சம் கூட இல்லாத கடின சித்தமுள்ள மலக்குகள் அங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சித்திரவதை செய்வதற்கும், மக்களை துன்புறுத்துவதற்கும், மக்களை அதாப் செய்வதற்கும் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மலக்குகள் இறைவனுடைய கட்டளைக்கு எந்த காலத்திலும் மாறு செய்ய மாட்டார்கள். எனவே அல்லாஹ்வின் அதாபிலிருந்து நீங்களும் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தார் பிள்ளைகளையும் தற்காக்க செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எண்ணற்ற வழிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறான். வருமானத்திற்கென்று வழி, போல ஆரோக்கியத்திற்கான வழி, அதே போல் அறிவிற்கான வழி. இந்த அனைத்திலும் தலை சிறந்தது அறிவிற்கான வழி. அறிவிற்கான வழியை ஒருவன் தேடிக்கொண்டானேயானால் நிச்சயமாக அவன் ரிசுக்குக்கான வழியையும் தேடிக்கொள்வான், ஆரோக்கியத்திற்கான வழியையும் தேடிக்கொள்வான், அமைதிக்கான நிம்மதிக்கான வழியையும் தேடிக்கொள்வான். அறிவு மட்டும் இல்லை என்றால் இந்த வழிக்கு சென்றாலும் அதற்கு சம்பந்தப்பட்ட அறிவு இல்லாததன் காரணமாக அந்த வழி வாசலில் அவன் நின்றாலும் கூட உள்ளே நுழைவதற்கு தெரியாமையில், அறியாமையில் அவன் கிஞ்சிற்றும் கூட இந்த உலகத்தில் நிம்மதியோடோ ஆரோக்கியத்தோடோ அல்லது பொருளாதாரத்தோடோ வாழ முடியாத நிலை ஏற்பட்டு விடுகிறது சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்விக்கு அல்லாஹ் பெரிய அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பான். குல் ஹல் யஸ்தபில்லதீன யாலமூன வல்லதீன லா யாலமூன், அறிந்தவனும் அறியாதவனும் எந்த காலத்திலும் சமமாக மாட்டார்கள் என்று நபியை சொல்லிவிடுங்கள். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எந்த காலத்திலும் சமமாக மாட்டார்கள். அப்போ சகோதரர்களே, ஒரு அறிவு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் உண்மையிலேயே எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த தத்துவம் தெரியும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தர்பியத் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் பெரிய அளவுக்கு கிடைத்தது. காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலத்து சிலபஸ்லேயே, பாடத்திட்டங்கள்லேயே மாரல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய நல்லொழுக்க பாடத்தை வைத்திருப்பார்கள். கதைகளை சொல்வது, கட்டுரைகளை சொல்வது, அதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை தெரிவிப்பது, ஏதாவது ஒரு படிப்பினையை ஏற்படுத்துவது. இந்த மாதிரி ஒரு சூழலில்தான் பாடங்கள் சென்று கொண்டிருந்தன. ஆனால் சமீப காலமாக அந்த மாரல் சயின்ஸ் என்பது எங்கே இருக்கிறது என்று தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. வெறுமன்ன வருமானம் ஈட்டுவதற்கும், ஒரு அடையாளத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொள்வதற்கும், ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்கு மட்டும்தான் கல்விகள் பயன்பட்டு கொண்டிருக்கின்றன. மாரல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய நல்லொழுக்க பயிற்சி நிச்சயமாக அந்த கல்விகள் கொடுக்கின்றனவா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது சகோதரர்களே. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக, பெற்றோர்களின் வழி செல்லக்கூடியவர்களாக, ஏன் முன்னோர்களுக்கும் அதாவது சொந்த பந்தங்களுக்கும் கூட கட்டுப்பட்டவர்களாக இருந்தனர். ஆனால் இப்போது பேசிக்காக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கூட கட்டுப்படாத குழந்தைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம்,
ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த அழிவு கடலில் குழந்தைகள் மூழ்கி தவிக்கின்றனர். கேமாக அல்லது ரைம்ஸாக அல்லது வேறு வகையான யூடியூப் இது போன்ற தளங்களில் மூழ்கி தவிக்கின்ற குழந்தைகளை கரை சேர்ப்பது எவ்வாறு, ஆண்டவனின் பக்கம் கரை சேர்ப்பது எவ்வாறு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு மார்க்க ஞானத்தை, மார்க்க கல்வியை ஒரு வழிகோலாக வைத்திருக்கிறான். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. மார்க்க கல்வியை தேடுவது முஸ்லிமான ஆண் பெண்ணுக்கும் கட்டாய கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது இதனுடைய தீவிரத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்க கல்வியில் மட்டும்தான் ஆண்டவனை படிக்க வைக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சத்திய தூதரை படிக்க வைக்கிறான், அதே போல நல்லொழுக்கங்களை படிக்க வைக்கிறான். தாய் தகப்பனுடைய கண்ணியம் என்ன, அந்த தாய் தகப்பனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன, அவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மத்தியில் நிலவக்கூடிய அந்த பந்தபாசம் என்ன என்பதையும், சமூக அரங்கத்தில் ஒரு குழந்தை எப்படிப்பட்டவனாக திகழ வேண்டும் என்பதையும் இந்த மார்க்க கல்வி ஒரே சேராக போதனை செய்து விடுகிறது. மார்க்கம் தெரியலன்னு சொன்னால் அவனுக்கு எதுவுமே தெரியாது. கல்வி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? சம்பாத்தியம், வாப்பா அம்மா பணம் பணம் அப்படி சொல்லி அலைகிறாங்க, அந்த பணம் மட்டும்தான் அவனுக்கு கடவுளாக தெரியும். சொல்வார்கள் அல்லவா, காசை தான் கடவுளடா என்று. அந்த காசை தான் கடவுளடா என்ற அந்த தத்துவத்திற்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் அகப்பற்றும் சகோதரர்களே. அந்த தத்துவத்திற்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் அடிமைப்பற்றும். அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மக்தப் மதரசாக்கள் சரியாக கவனிக்கப்படவில்லை என்றால், மதரசாக்களில் முயற்சி நடைபெறவில்லை என்றால், மதரசாக்கள் முன்னெடுப்புகளோடு செயல்படவில்லை என்றால், அங்கே மெட்டீரியலிசியம் சிந்தனை உள்ள, செக்குலரிசம் சிந்தனை உள்ள பிள்ளைகள் உருவாவார்கள், இளைஞர்கள் உருவாவார்கள். எந்த இடத்தில் மக்தபுகள் கவனிப்பாரற்று கிடக்கிறதோ, மக்தபுகள் எழுச்சி பெறவில்லையோ, மக்தபுகள் தூர்வாரப்படவில்லையோ, மக்தபுகள் சீர்தூக்கப்படவில்லையோ, அந்த இடத்தில் நாத்திக சிந்தனை உள்ள, மதமாற்றம் சிந்தனை உள்ள இளைஞர்களும் பிள்ளைகளும் உருவாவார்கள் என்று சொன்னார்கள். இளைஞர்களை குறை சொல்லப்படுகிறது. போனுக்கு அடிமை, பெண்ணுக்கு அடிமை, போதைக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை என்று இளைஞர்களை வசைபாடக்கூடிய, குறை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் கேட்கிறேன், நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த சமூகத்தின் மிகச்சிறந்த உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மக்தப் மதரசாக்களுக்காக நீங்கள் செய்தது என்ன? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டாமா? சீர்தூக்கி பார்க்க வேண்டாமா? மக்தபுகள் எழுச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு மக்தபை நீங்கள் மிகச்சிறந்த ஒன்றாக உருவாக்க வேண்டும் அல்லவா? குழந்தைகளாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். அதாவது கதை சொல்லி கதையை கேட்டு உள்வாங்கக்கூடிய அந்த தன்மை, கதையை ரசிக்கின்ற தன்மை, கதையை ரசிக்கின்ற தன்மை. அங்கே பார் ஒரு மரம், இந்த மரம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லி மரக்கதை சொல்வார்கள், பறவைகள் கதையை சொல்வார்கள், ராஜா கதையை சொல்வார்கள், ராணி கதையை சொல்வார்கள். இஸ்லாமிய முன்னோர்களாக இருந்தார்கள் என்றால், இஸ்லாமிய தாத்தனும் பாட்டியாக இருந்தார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை சொல்வார்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வரலாறை சொல்வார்கள், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்வார்கள். அதனால தான் நம்முடைய தாத்தனும் பாட்டியும் நம்முடைய பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு கதை சொல்லி அதிலே ஒழுக்கத்தை போதிப்பார்கள். இப்படி ஸ்டோரி லவ் என்று சொல்வார்கள். கதை சொல்லுதலை விரும்பக்கூடிய தன்மை. ஒருவேளை வயதான பிறகு வேணா அதில் கொஞ்சம் மாற்றம் வரலாமே ஒழிய, குழந்தைகளாக இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த கதை கேட்கின்ற இந்த ஆர்வமாகப்பட்டது மிக அதிகமாகவே இருக்கும். இந்த வாய்ப்பை மதரசாக்கள் சரியாக பயன்படுத்துகின்றன. குறிப்பாக இந்த சம்மர் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய கோடைகால பயிற்சி சரியாக பயன்படுத்துகிறது. நபிமார்களின் சரிதைகளை ஒரு பீரியடாக வைத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை ஒரு பீரியடாக வைத்திருக்கிறது. சஹாபாக்களின் சரித்திரத்தை ஒரு பீரியடாக வைத்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய படிப்பினையை குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் அதை அப்சர்வ் பண்ணுகின்றன, அதை உள்வாங்குகின்றன, அதன்படி நடக்க வேண்டும் என்ற உந்துதலுக்கு ஆளாகின்றன. அதை இந்த பணிகள் செய்து கொண்டிருக்கின்றன சகோதரர்களே. அப்போ இந்த சம்மர் கிளாஸின் மூலமாக, இந்த கோடைகால பயிற்சி, மக்தபில் நடக்கக்கூடிய இந்த கோடைகால பயிற்சியின் மூலமாக குழந்தைகளுக்கு அந்த ஒரு மாதம் தரக்கூடிய அந்த பயிற்சியின் மூலமாக குழந்தைகள் பெரும் மனிதர்களாக உருவாகக்கூடிய ஒரு நல்ல நசீபு ஏற்படுகிறது சகோதரர்களே. இது மதரசாக்களால் மட்டும்தான் முடியும். மதரசாக்களில் பயிற்றுவிக்கப்படக்கூடிய கல்வியால் மட்டும்தான் முடியும்.
வேறு தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் கல்வி என்றெல்லாம் சொல்கிறார்கள். நான் சொல்வேன், ஆன்லைனில் பெரிய உஸ்தாது உட்கார்ந்துக்கிட்டு பாடம் எடுத்தால் கூட ஒரு 20% மட்டும்தான் அந்த குழந்தைகள் தேர்கின்றன. மீதி 80% கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒரு உஸ்தாதின் நேரடி கண்காணிப்புக்கு ஆட்பட்டு அதில் பயிலக்கூடிய குழந்தைகளை விட ஆன்லைனில் பயிலக்கூடிய குழந்தைகளுடைய அந்த ஒழுக்கத்தின் எழுச்சி கொஞ்சம் 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 கம்மிதான் சகோதரர்களே. தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை, குறையாக நினைத்தாலும் பரவாயில்லை, அப்படிதான் நடக்கிறது. நேரடி பயிற்சியைப் போல ஒரு ரூஹானியத்தை ஆன்லைன் பயிற்சிகள் கொடுக்க முடியாது. எத்தனையோ பேர் சொல்கிறார்கள், ஆன்லைனில் என் பிள்ளை அதை படிக்கிறான் இதை படிக்கிறான் என்று சொல்லி. நேரடி தர்பியா என்று சொல்லக்கூடிய நேரடி ஒழுக்கம் கண்டிப்பாக இந்த ஆன்லைனிலோ அல்லது வேறு வகையான ஒரு சூழலில் ஒரு கல்வி கொடுக்கப்பட்டால கிடைக்காது சகோதரர்களே. அதற்காக அதை நான் குறை சொல்லவில்லை. தரிசனம் ப்ராக்டிக்கல் அப்படிதான் சகோதரர்களே. இங்கே நேரடியாக பயிற்றுவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய அந்த மதரசாக்களை. சொல்வார்கள், ஒரு சம்பவத்தை ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய குடும்பத்தாரில் உள்ள அவர்களுடைய பரம்பரையில் உள்ள ஹாரூன் ரஷீத் மன்னர் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி பெரிய உஸ்தாதாக இருந்தாங்க, பெரிய ஞானியாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து சொல்வார், அவர்களே என் பிள்ளைகள் 2 பேருக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்து அரண்மனைக்கு வந்து எடுக்க முடியுமா, பாடம் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பார். கேட்கும்போது மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஹாரூன் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றது தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை அங்கு அப்படி தொட்டு 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 போகும்போது கடைசியில் அப்துல் முத்தலிப் இடத்துல போய் முடியும். அப்துல் முத்தலிப் இடத்துலலாம் போய் முடியும் ஹாரூன் ரஷீதுடைய பரம்பரை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பரம்பரை. ஹரஜல் வரவு, அந்த பேணுதல் அப்படின்றது வந்து உங்களிடமிருந்து தான் வெளிப்படுகிறது, உங்களுடைய குடும்பத்தாரிடமிருந்து தான் வெளிப்படுகிறது, உங்களுடைய பரம்பரைகளிலிருந்து தான் வெளிப்படுகிறது. பேணுதலாக இருக்கக்கூடிய நீங்கள் மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்பி பாடம் கற்க வைப்பது தான் உசிதம். மதரசாவிற்கு உங்கள் பிள்ளைகளை பாடம் கற்க அனுப்புவது தான் உயர்வு. அனுப்பித்தாருங்கள், நான் கற்றுத்தருகிறேன். மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கிறேன், உங்கள் பிள்ளைகள் எப்போது வந்தாலும் நான் கற்றுத்தருகிறேன். அதனால் ஹாரூன் ரஷீத் உடனடியாக மனதிருப்திப்பட்டு தன்னுடைய பிள்ளைகள் மாமூன் ரஷீத் போன்ற மக்களை எல்லாம் அனுப்பி மக்தப் மதரசாக்களில் அவங்க பயிற்றுவித்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாறுகள் நம்ம பார்க்குறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஒரு தனி மனித ஒழுக்கத்தை, ஒரு மனிதனை சரித்திரமாக உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை இந்த மதரசாக்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த மதரசாக்கள் நடக்கக்கூடிய இது போன்ற கல்விகள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஹதீஸ்கள் நடத்தப்படுகிறது, 40 ஹதீஸ்கள். அந்த 40 ஹதீஸ்களையும் பயிற்றுவிக்கப்படுகிறது. 40 ஹதீஸ்களை மரணமிட்டவன் உலமாக்களுடைய கூற்றின்படி ஒரு ஆலிமாக உருவாகிறான். உள்வாங்கி அர்ப்பணிப்பு தன்மையோடு 40 ஹதீஸையும் நல்லபடியான முறையில் அரபி இபாரத்தோடு மனனம் செய்யக்கூடியவன், அதை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவன் ஒரு ஆலிமின் அந்தஸ்துக்கு கூட சென்று விடுகிறான் சகோதரர்களே. அந்த 40 ஹதீஸுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மஸ்ரூன் துவாக்கள் என்று சொல்லக்கூடிய தினசரி அன்றாடம் அல்லாஹ்வோடு சங்கமிக்க செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய தொடர்பை பலப்படுத்தக்கூடிய மஸ்ரூன் துவாக்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த மதரசாக்களிலே, இந்த சமர்கால பயிற்சியிலே. இன்னும் எண்ணற்ற அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கல்விகள் போதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன சகோதரர்களே. மக்தப் மதரசாக்கள் அல்லாஹ்வுடைய மிக பெரும் குர்ஆன் ஷரீஃபை, அவனுடைய வசனங்களை அழகான முறையில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு தாயும் தந்தையும் பெற்ற பெரிய பேர் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகள் வாய் திறந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுவதை கேட்பதுதான் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் காண கிடைக்காத பெரும் பேர். படைத்தவனின் வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தைகள் தாய் தந்தைக்கு தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய அந்த ஒரு சூழல். திருப்தி வேறு எந்த ஒரு நிகழ்விலும் இந்த திருப்தி ஏற்படாது சகோதரர்களே. இதில் ஒன்றில் மட்டும்தான் ஏற்படும். குழந்தைகள் உட்கார்ந்து குழுமி இருந்து கொண்டு மதரசாக்களில் நடத்தக்கூடிய பாடங்களையும் அல்லாஹ்வின் ரசூலின் வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதம் வேறு எங்குமே கிடையாது. மதரசாக்களில் மட்டும்தான் உண்டு. வீடுகள் வாசல்களில் இருந்தாலும் கூட அன்பிற்குரியவர்களே, ஒரு சேர குழந்தைகள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒருமித்த நிலையிலே பெரும் குரலிலே ஓதி பயிற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த மதரசாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, மக்தப் மதரசாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. சொல்வார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லௌலா இபாதுல்லாஹி ருக்கவுன் வஸ்பியானுன் லுர்ரவுன் வபஹாயிமுன் ருத்தவுன்,
லசுப்ப அலைக்குமுல் அதாபு சப்பா சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அதாப் வானுலகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக கொட்டப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மக்களை பார்க்கிறான், உயிர் ஜீவராசிகளை பார்க்கிறான், குழந்தைகளை, மழலை குழந்தைகளை பார்க்கிறான். பால் குடி மனம் மாறாத அந்த குழந்தைகள், அவைகள் தன்னுடைய வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய அல்லாஹ்வின் வார்த்தைகளை பார்த்து ரப்புல் ஆலமீன் உடனடியாக அந்த மலக்குகளுக்கு உத்தரவிடுகிறான், வேண்டாம், அந்த அதாபை நிறுத்திவிடுங்கள், அதாபை கொட்ட வேண்டாம் என்று. அதாபையே நிறுத்தக்கூடிய மாபெரும் ஒரு பாக்கியசாலிகள், மாணிக்கங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒரு ஊர் முன்னேற்றத்தின் பக்கம் செல்ல, ஒரு ஊர் மிகச்சிறந்த டெவலப்பாக 4 விஷயங்கள் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. 1 ஆன்மீகம், 2 எக்கனாமிக்கல் பொருளாதாரம், 3 சோசியல் பொதுநலம், 4 எஜுகேஷன் கல்வி. இந்த 4ம் ஒரு ஊரில் அமைய பெற்றிருந்தால் அந்த ஊரின் தரம், அந்த ஊரின் உயர்வு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை சொல்லி மாள முடியாது. அவ்வளோ பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா அந்த ஊருக்கு நசீபாக்குகிறான். உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்வேன். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகச்சிறந்த மார்க்கத்தின் ஞானி, எதிர்கால சந்ததியருடைய நலனை, உயர்வை உள்ளத்தில் தேக்கி வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டவர்கள், பரந்த மனப்பான்மையுடைய மகான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பள்ளியான காபத்து ஷரீஃபை கட்டி முடித்துவிட்டு, அல்லாஹ்வின் இல்லத்தை கட்டி முடித்துவிட்டு, ஒரு மஹல்லாவை அந்த இடத்தில் ஏற்படுத்திவிட்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட முதல் துவா அல்லாஹு அக்பர். நிறைய துவாக்கள் செய்திருக்கிறார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாக்களை மட்டும் நீங்கள் பட்டியல் போட்டீர்களே ஆனால் உலகத்தின் அனைத்து விஷயங்களுக்குமான ஒரு தீர்வாக அந்த துவாக்கள் அமைவதை உங்களால் உணர முடியும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா பெருமை பொங்க சொல்வான், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரிய்யத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக். இறைவா, எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் உனக்கு அடிபணிந்த முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. ரப்பி ஜஅல்னி முகிம்ம ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தி. ரப்பே, உன்னை தொழுது வணங்கக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததியும் ஆக்குவாயாக. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் வற்றி போய் இருக்கக்கூடிய ஒரு ஊர் முன்னேற்றத்தின் பக்கம் செல்லாது. அதனால் ஆன்மீகத்தை கேட்டார்கள். 2வது சோசியல் பொதுநலம், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பொதுநலத்தை கேட்டார்கள். ஆதா பலதன் ஆமினா, ரப்புல் ஆலமீனே இந்த ஊரை நீ அமைதி பெற்ற ஊராக மாற்று, மிகச்சிறந்த நிம்மதி பெற்ற ஊராக மாற்று. 3வது எக்கனாமிக்கல் பொருளாதாரம், அர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், பொருளாதாரத்தில் செல்வத்தில் யா அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி கொடு இந்த ஊர் மக்களுக்கு. வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், உன்னை ஈமான் கொண்ட மக்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்து. 4வதாக கேட்டாங்க பாருங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 4வதாக கேட்டார்கள் மிக முக்கியமான ஒன்று எஜுகேஷன். முதலில் கேட்டது ஆன்மீகம், 2வது கேட்டது சோசியல் பலதன் ஆமினா, 3வது கேட்டது அன்பிற்குரியவர்களை எக்கனாமிக்கல் பொருளாதாரம், 4வதாக கேட்டது ரப்பனா வபாஸ் ஃபீஹிம், இறைவா அவர்களிலே நீ ஒரு உஸ்தாதை அனுப்பு, ஒரு ரசூலை அனுப்பு, ஒரு ஆசிரியரை அனுப்பு. எத்துலு அலைஹிம் ஆயாத்திக்க, உன்னுடைய வசனங்களை அவர் ஓதி காட்டுவார் அவர்களுக்கு. வயஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இன்னும் அவர் உன்னுடைய வேதத்தை அவர் கற்றுக் கொடுப்பார், ஞானத்தை கற்றுக் கொடுப்பார், கல்வியை கற்றுக் கொடுத்து வயுஸக்கீஹிம், அவர்களை அவர் தூய்மைப்படுத்துவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மையப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிர்பார்ப்பான அந்த வருகையை மையப்படுத்தி கேட்கப்பட்ட துவா, அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து ஒரு மிகச்சிறந்த ஆசானை மக்கா மதீனாவுக்கு தரவில்லையா? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஒரு கல்வியாளர் கல்வியை கேட்ட மாத்திரத்திலேயே அவருடைய பாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாறையில் அமிழச் செய்து அடையாளப்படுத்தி அதை மகாமே இப்ராஹிம் தொழுமிடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மாந்தருக்கு, ஹாஜிகளுக்கு, உம்ரா செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஆக்கவில்லையா? அப்ப கல்வியின் முக்கியத்துவத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா?
இந்த 4 விஷயங்கள் எந்த ஒரு ஊரில் இருக்கிறதோ, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்களின் சாராம்சம், இந்த 4 விஷயங்கள் எந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊர் முன்னேற்றத்தின் பக்கம் செல்லும், செழிப்பின் பக்கம் செல்லும், பரக்கத்தின் பக்கம் செல்லும், வளர்ச்சியின் பக்கம் செல்லும். ஐயமே கிடையாது சகோதரர்களே. எவ்வளவு சந்தோஷம்! குழந்தைகள் அமர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒரு இடத்திலே குழுமி இருந்து வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்று ஒருவன் ஓத, வத்தீனி வஸ்ஸைத்தூனி வதூரி சீனீன் என்று ஒருவன் ஓத, ஒருவன் இன்னமல் அமாலு பின்னியாத் என்று ஒருவன் ஹதீஸை ஓத, மாறி மாறி அல்லாஹ்வின் வசனங்கள், அல்லாஹ்வின் வார்த்தைகள், ரசூலின் வார்த்தைகள், அல்லாஹ்வை இதை விட வேறு உலகத்தில் எதை வச்சு சந்தோஷப்படுத்திட முடியும்? சொல்லுங்க பாப்போம். ரப்புல் ஆலமீனை இதை விட வேறு எதை வைத்து சந்தோஷப்படுத்த முடியும்? அவனுடைய உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் சகோதரர்களே. நபித்தோழர்கள்ல ஹஜரத் ஹாரிஸத்து இப்னு நுஅமான் ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகுந்த அன்புள்ளவர், பேரன்புள்ளவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்போம்லாம் கல்யாணம் நடக்குதோ அப்போம்லாம் ஒரு கிஃப்ட்டை கொடுப்பார். கிஃப்ட்டை நாம் கொடுக்குற மாதிரி ஹாட் பாக்ஸையோ அல்லது வாழ்க்கலாக்கையோ கொடுக்க மாட்டார். என்னதை கொடுப்பாருன்னு சொன்னால் வீட்டையே எழுதி கொடுப்பார். ரசூலுல்லாஹ்வுக்கு வீட்டையே எழுதி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு முஹப்பத்துள்ள சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஜரத் ஆயிஷா போன்ற பெரும் நமது தாய்மார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்குள்ள அந்த இடங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களுக்கு உள்ளது, அவர்களுக்கு சொந்தமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ஆனந்தப்பட்டாங்க அவருடைய அந்த பேரன்பை பார்த்து. அது மட்டும் பத்தலைன்னு சொல்லி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்கள் மகள் உங்களுக்கு அருகாமையில் தான் இருக்க வேண்டும் என்று அன்னை ஃபாத்திமாவுக்கும் ஒரு வீட்டை எழுதி கொடுத்தவர் ஹஜரத் ஹாரிஸ் ரலியல்லாஹு. என்ன செஞ்சாங்க தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவருக்கு எவ்வளோ பெரிய அரிய பொக்கிஷத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க தெரியுமா? அவர் கொடுத்த அந்த வீடுகளுக்கு பரிசாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆখিরাத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் உன்னுடைய கிராத்தை அனைத்து சொர்க்கவாசிகளுக்கும் கேட்க வைப்பார். எல்லா நேரமும் எப்படி கிராத்து மதினா மக்கா நகரத்து வீதிகளில் கிராத் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல சொர்க்கத்தின் வீதிகளிலே உன் கிராத்து ரப்புல் ஆலமீன் ஓத வைப்பான் என்று சொன்னார்கள். உன்னுடைய நீ காரி, சொர்க்கத்தின் காரி என்று சொன்னார்கள். இந்த மாபெரும் பாக்கியம் எதால் கிடைத்தது சகோதரர்களே? அந்த கிராத், அந்த இன்பம் உலகத்தாரை அவர் மூழ்கடித்தார். அல்லாஹ்வின் ஆனந்தத்தில், அல்லாஹ்வின் நினைவில் அவர் மூழ்கடித்தார். அதற்கு பரிசாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆখিরাத்திலும் ஹாரிசாவே உன்னுடைய குரலை அல்லாஹ் ஒலிக்கச் செய்வான் என்று துஆ செய்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உலகத்தில் காண கிடைக்காத அரிய பொக்கிஷங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மதரசாக்கள், அந்த மதரசாவில் பயிலக்கூடிய மாணவ கண்மணிகள். உங்களுக்கு துஆ செய்கிறானே, சடலமாகி கிடக்கின்ற எனக்கு ஜனாசா தொழுகை கூட தொழ தெரியாத அறிவிலிகள் தானே நாம் சில பேரை பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில குழந்தைகளுக்கு, சில மக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாசா தொழுகை கூட தொழ தெரியாது. வெளியே நிற்பான், என்னன்னு கேட்டால் சுத்தம் இல்லைன்னு சொல்லுவான். அப்படியே தொழுதா கூட ஒழுங்காக தொழ தெரியாது. இப்போ பெற்றவனுக்காக ஒரு ஜனாசா தொழுகை கூட தொழ தெரியாத ஒரு சமூகத்தை உருவாக்குகிறோமே சகோதரர்களே. நாம் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? அதனால் மதரசாக்களில் முழு அக்கறை தேவை. சம்மர் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கோடைகால பயிற்சியிலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஊரெங்கும் நாடெங்கும் நகரெங்கும் இது நடக்கிறது. அந்த ஒரு பயிற்சியிலே உங்களுடைய பிள்ளைகளை ஒரு பங்குதாரராக ஆக்குங்கள். அந்த குழந்தைகளை அதிலே பயிற்றுவிக்க செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகச் சிறந்தவர்களாக உங்களின் துஆவாக உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுகிறான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்யட்டும்.